அன்பார்ந்தவர்களே, இறைவன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என்றுமே அழியாத, யாராலும் திருட முடியாத உண்மையான செல்வம் எது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. மண்ணுலக பொருட்களின் மீதுள்ள பற்றை குறைத்து விண்ணுலக பேரின்பத்தை நோக்கிய பயணத்தை தொடங்க இந்த நாள் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய இறைவார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தை. விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தில் நாம் காணும் செல்வந்தனும் லாசரும் என்ற உவமை இன்றைய இறை வார்த்தைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த செல்வந்தன் மண்ணுலகில் ஆடம்பரமாக வாழ்ந்து தனது செல்வத்தை மண்ணிலேயே சேர்த்தான். ஆனால் ஏழை லாசரு துன்பத்திலும் இறை பற்றோடு இருந்தான். செல்வந்தன் இறந்த போது அவனது செல்வம் அவனை காப்பாற்றவில்லை. மாறாக விண்ணுலகில் செல்வம் சேர்த்த லாசர் ஆபிரகாமின் மடியில் நிம்மதியாக இருந்தான். நாம் செய்யும் தர்மம், பிறருக்கு காட்டும் அன்பு மற்றும் இறைப்பணி ஆகியவையே நாம் விண்ணுலகில் சேமிக்கும் அழியாத செல்வங்கள். மண்ணுலக செல்வம் துருப்பிடிக்கும் அல்லது திருடு போகும். ஆனால் இறைவனுக்காக நாம் செய்யும் நற்செயல்கள் நம் ஆன்மாவிற்கு நித்திய வாழ்வை பெற்று தரும். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. அழிந்து போகும் உலக பொருட்களின் மீது நான் வைத்திருக்கும் அதீத பற்றை நீக்கி அருளும். ஆண்டவரே, என் நேரத்தையும் ஆற்றலையும் செல்வத்தையும் உமது திருவுளத்தின்படி பிறருக்கு உதவி செய்யவும் உம்மை புகழவும் பயன்படுத்த எனக்கு கற்றுத்தாரும். விண்ணுலகில் எனக்கான ஆவிக்குரிய செல்வத்தை சேமித்து வைக்கும் ஞானத்தை எனக்கு தாரும். உலக கவலைகள் என்னை வாட்டாதபடி உமது நித்திய ராஜ்யத்தின் மீது என் கண்களை பதிக்க செய்யும். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும் விண்ணுலகில் உங்களுக்காக சேமிக்கப்படுகிறது. பொருள் தேடும் ஓட்டத்தில் அருளை தேட மறந்து விடாதீர்கள். உங்களுடைய கைமாறு கருதாத அன்பு உங்களை விண்ணக பாதைக்கு அழைத்துச் செல்லும். இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் தருவதாக அமையட்டும்.